أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவற்றுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்றாட வாழ்வின் அழகிய முன்மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆகும். ஒட்டுமொத்த முழு சமூகத்திற்கு முழுமை பெற்று முன்மாதிரி என அகில உலகத்தை பரிபாலித்து தன் அதிகாரத்திற்குள் அதனை வைத்து இயக்குகின்ற அல்லாஹு தாலா சாட்சி பகிர்ந்து நற்சான்றிதழ் வழங்கியுள்ளான். அல்லாஹு தாலா தன் திருமறையில் கூறியிருக்கின்றான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸன. நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக நபியே நீர் நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர் என அல்லாஹ் தாலாவின் நற்சான்றினை பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறைகளை ஆய்வு செய்து பார்ப்போமானால், அவர் வாழ்ந்து காட்டிய அனைத்து துறைகளிலுமே அழகிய முன்மாதிரிகள் தெரிகின்றன. அவற்றிலிருந்து நாம் பின்பற்ற வேண்டிய சிறந்த வாழ்வியல் நெறிகளை காண இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். அவைகளை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வின் வேதமாகும், மற்றொன்று எனது வழிமுறையாகும் என்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த 63 ஆண்டுகளில் அவர் காட்டிச் சென்ற நல்வழி மனித குலத்துக்கு இன்று மிகவும் அவசியமாகும். இன்றைய உலகின் போக்கினை ஈடு செய்யக்கூடிய மருந்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரிகள் காணப்படுகின்றன. மறுமை வாழ்வை அடைவதை நோக்காக கொண்டு வாழ்வின் அனாவசியமான ஆடம்பரங்களில் இருந்து நீக்கி உள்ள தூய்மையுடன் வாழ்வதற்கே இஸ்லாம் வழிவகுத்துள்ளது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறே வாழ்ந்து காட்டினார்கள். நம் இறை தூதர் அவர்கள் சலாமை அதிகமாக பரப்பினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரையில் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை முழுமையாக இறை நம்பிக்கையாளராக முடியாது. ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அதை நீங்கள் செயல்படுத்தினால் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளலாம். அதுதான் உங்களிடையே சலாத்தை பரப்புங்கள் என்றார்கள். முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கிடையே அன்பு காணப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் சொல்லும் சலாம் இப்பண்பை வளர்க்கின்றது. அவ்வாறே அடுத்தவரின் பொருள் சொத்துகளுக்கு ஆசைப்படாதவராகவே அண்ணல் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்னும் வியாபாரத்தில் ஏமாற்றம், மோசடி என்பவற்றை வெறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு தானியம் விற்பனை செய்யும் ஒரு வியாபாரியை கடந்து சென்றார்கள். தங்களின் கரத்தை தானிய குவியலுக்குள் நுழைத்தார்கள். உள்ளே ஈரப்பதம் தென்பட்டது. இது என்ன ஈரம் என கேட்டபொழுது, யா ரசூலல்லாஹ், மழை பொழிந்து நனைந்து விட்டது என்றார்கள். அதை மக்கள் பார்த்து வாங்குவதற்காக மேலே வைக்க வேண்டாமா? எவர் மோசடி செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றார்கள். அவ்வாறே பொய் பேசாமையும் அவரிடம் காணப்பட்ட அழகிய முன்மாதிரியான குணமாகும். ஒரு தாய் தன் மகனை இங்கே வா, நான் உனக்கு ஒன்று தருகிறேன் என்று அழைப்பதை கண்ட நபி அவர்கள் அப்பெண்ணிடம், உன் மகனுக்கு ஏதாவது தருவதாக அழைத்தாயே, ஏதும் கொடுக்கிறாயா என கேட்க, ஆம், பேரித்தம்பழம் என அப்பெண் கூறினார். அதற்கு நபி அவர்கள், அப்படி எதுவும் கொடுக்கவில்லை, ஆனால் பொய் சொன்ன குற்றம் உன் மீது எழுப்பப்படும் என்றார்கள். நற்குணத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சிறந்தவர் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சாட்சி பருகின்றான். அதனால தான் அவரை இவ்வுலகின் இறுதி தூதராக நியமித்தான். மக்களின் குணங்களை சீர்படுத்துவதும் அவர்களுக்குள் இருக்கும் தீய குணத்தின் வேர்களை பிடுங்கி விடுவதும் நற்குணங்களை உருவாக்குவதும் தான் அண்ணல் நபியின் நோக்கமாக இருந்தது. நாமும் நமது குணப்பண்புகளை சீர்படுத்தி நல்வாழ்விற்குள் நுழைவது அவசியமாகும்.
மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய தலைவராக இருந்தும் கூட பதவி நிலை பெருமை அவரிடம் இருக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அருளப்பட்ட வஹியை அல் குர்ஆனை அழகிய முறையில் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமின்றி தனது வாழ்க்கையையும் அல் குர்ஆனாகவே வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினார்கள். செருப்பணிவது முதல் ஆட்சி அதிகாரம் வரை அனைத்துக்குமான வழிகாட்டல்களை நபிகளார் எமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். பெண் இனத்தை கண்ணியப்படுத்தி ஆண்களுக்கு நன்மதிப்பை வழங்கியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இறுதி ஹஜ்ஜின் போது நிகழ்த்திய பேருரையில், உங்கள் மனைவிகள் மீது உங்களுக்கு உரிமைகள் இருப்பது போல் அவர்களுக்கு உங்கள் மீது உரிமைகள் உள்ளன. உங்கள் மனைவிகளை அன்புடனும் அமைதியுடனும் நடத்துங்கள். இறைவனுக்கு பயந்து அவர்களின் உரிமைகளை கவனியுங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு காட்டாது எல்லோரையும் ஒருமுகமாகவே நோக்கி வந்தார்கள். எனினும் ஏழைகளிடம் மிகவும் பரிவு காண்பித்து வந்தார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணத்தை அப்படியே பின்பற்றி வாழும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தஹ்வாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.